புதிய வீரர்களின் சரித்திரம் சொல்வோம். தேசப்பற்ற எல்லார் மனதிலும் எழுப்புவோம். வந்து விட்டார்கள் கிறிஷ் மற்றும் பால்டி பாய். இந்த எலி கேங் ஸ்டோனை புஷ் பண்ணி எங்க கொண்டு போறாங்க? அட நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க எலி கேங்? நேத்து நாங்க மார்க்கெட்ல இருந்து சீஸும் பட்டரும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த கிறிஷங்கள டென்ஷன் ஆகுறதுக்கு அத மேல கட்டி விட்டுட்டான். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இருங்க, நானே எடுத்து தரேன். பல்டி பாய் ஸ்டூல்ல ஏறான். அவனை பயமுறுத்தி கீழே விழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப இந்த பலூனை உடைக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு கீழே விழுந்துருவான். அச்சோ அம்மா, ரொம்ப வலிக்குது. என்ன பல்டி பாய், காத்து இறங்கி போச்சா? இங்க என்ன நடக்குது? என்ன ஆச்சு? இந்த பல்டி பாய் எலிகள் கேங்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே கீழ் விழுந்துட்டான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா கிறிஷ்? ஜனங்களோட உதவிக்காக 3 சாப்பேக்கர் பிரதர்ஸும் தூக்குல தொங்கி உயிரை விட்டாங்க. ஆனா நீ இருக்கே, உன் நண்பனை பார்த்து சிரிக்கிற. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். சொல்லு த்ரிஷ், அவங்க ஸ்டோரி என்ன? சொல்றேன் இரு. ஏய் சன்ஸ்கிருதி, ஸ்டோரி மோட் ஆன். மகாராஷ்டிரால இருக்கிற பூனே நகரத்தை சேர்ந்த சின்ஸ்வட் குக்கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சாப்பேக்கர் சகோதரர்கள். அதாவது 3 சகோதரர்கள், தாமோதர், பாலகிருஷ்ணா, அப்புறம் வாசுதேவ் சாப்பேக்கர். இவங்க கோயில்கள்ல இருக்க கடவுளுக்கு பஜனை பாடுறவங்க. 1897ல மகாராஷ்டிராவோட பூனே நகரத்துல பேக் மாதிரி ஒரு பயங்கரமான வியாதி பரவிடுச்சு. பிளேக் காரணத்தினால மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டாங்க. காய்ச்சலால மக்கள் எல்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நோய் காரணமா ஜனங்கள் எல்லாம் கவலைப்பட்டாங்க. இந்த நேரத்துல ஆங்கிலேய ஆபீசர்கள் வீடு வீடா போய் ஜனங்களை கிராமத்துக்கு வெளியில இருக்கிற மெடிக்கல் கேம்ப்ல விட்டாங்க. அங்க மெடிக்கல் கேம்ப்ல கூட அவங்கள யாரும் கவனிக்கவே இல்ல. இந்த விசாரணையில ஆங்கிலேயர்கள் மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. இந்த கொடுமையினால மக்கள் ரொம்பவே கவலை அடைஞ்சாங்க. அப்புறம் இதுக்கு பெரிய காரணம் என்னன்னா, புனேவோட அசிஸ்டன்ட் கலெக்டர் அப்புறம் பிளேக் கமிஷனர் வால்டர் சார்ல்ஸ் ராண்ட். ஒதுங்கி போங்க. பிளேக் கமிஷனர் வால்டர் ராண்ட் வந்துகிட்டு இருக்காரு. எல்லார் வீட்டையும் சோதனை போடுங்க. யாரையும் விட்டு வைக்காதீங்க. மூளைக்கு தேடுங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கழட்டி செக் பண்ணுங்க. நோயால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள கேம்ப்ல கொண்டு போய் விடுங்க. நாம சொல்றதை கேட்காதவங்கள எட்டி உதைங்க, சுடுங்க. எந்த ஒரு நோயாளியையும் நான் இந்த பூனாவுல பார்க்க கூடாது. அப்படி நான் பார்த்தா அதுக்கான தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். அந்த வால்டர் சார்ல்ஸ் ராண்ட் தன்னோட சிற்பாய்களுக்கு இந்த வேலையை கொடுத்ததும் அவங்க மக்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமா உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டுங்க. சீக்கிரம், ஃபாஸ்ட். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு ஜுரம் கூட இல்ல. வேணா நீங்களே பாருங்களேன். எங்களை விட்டுடுங்க சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. ஆங்கிலேயர்களோட கொடுமை அதிகமாயிட்டே இருந்தது. இந்த பிளேக் நோயால ஆங்கிலேய சோல்ஜர்ஸ் பெண்களையும் குழந்தைகளையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதுவும் எந்த நோயும் இல்லாதவங்கள கூட ஆங்கிலேயர்கள் மக்கள் கிட்ட இருந்து கொள்ளடிக்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. வால்டர் சார்ல்ஸ் ராண்ட் அப்புறம் அவங்க வீரர்களோட கொடுமைகள்னால சாப்பேக்கர்ஸ் பிரதர்ஸ் அப்புறம் அவங்களோட நண்பர்கள் மகாதேவ் ராணாடே அப்புறம் காண்டேராவ் சாட்டேவும் ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்க ஆட்சியை எதிர்த்து போராடுறதுக்காக சாப்பேக்கர் பிரதர்ஸ் சாப்பேக்கர்ஸ் உடற்பயிற்சி கூடத்தை ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கொடுமை. ரானோட வீரர்கள் குழந்தைகளையும் விடல, பெண்களையும் விடல. இந்த ஆங்கிலேயர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தாகணும். ஆமா தாமோதர், இந்த ஆங்கிலேயர்கள் கோவிலையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகாதேவனா, வாங்க இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்போம். சாட்டை சிப்பாய்களோட சண்டை போடுறதுனாலயும் அவங்கள கொல்றதுனால எந்த பயனும் இல்ல. அவங்களுக்கு ஆர்டரை கொடுக்கிறவன் அந்த ஆங்கிலேய அதிகாரி வால்டர் சார்ல்ஸ் ராண்ட் தான். அவனோட கதையை நாம முடிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த அரசே நில குலைஞ்சிடும். அப்புறம் இந்த கொடுமைகள் எல்லாமே நிறுத்தப்படும். ரொம்ப சரியா சொல்றீங்க அண்ணா. சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்? வாசுதேவ், நீ அவசரப்படக்கூடாது. ரொம்ப கவனத்தோட எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாகணும். உண்மைதான் பாலகிருஷ்ணா. இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த பொருட்களை சேகரிக்க ஆரம்பிப்போம்.
சாஃபிகர் அண்ணாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பிளேக் ஆபீசர் ராண்ட கொல்ல ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. பாலகிருஷ்ணன் அமைதியா ராண்ட கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. நாள் முழுக்க அவரோட ஷெட்யூல் என்ன, எத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்கன்றத பாக்க. மகாதேவ் ஒரு ஃபேக்டரியில இருந்து கன் பவுடரை கைப்பற்றினாரு. அதோட அவரு ஒரு துறவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கன்னை அடையிறதுக்காக காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்றாரு. அது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஜெய் ஹனுமான கான குணசாகர ஜெய கபீசதிகிலோக. நான் பூசாரிங்க, பூஜை பண்றதுக்காக வந்திருக்கேன். விடியற் காலையா இருந்ததால போலீஸ் எல்லாம் அரை தூக்கத்துல இருந்தாங்க. அத சாதகமா பயன்படுத்தி தாமோதரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருந்த காஞ்சி போன வைக்கோலுக்கு தீய வைக்கிறாரு. நெருப்பு நெருப்பு, ஓடுங்க ஓடுங்க, காப்பாத்துங்க. தாமோதரனோட குரலை கேட்டதும் அங்க இருந்த போலீஸ் தீய அணைக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் சரியான நேரமா பார்த்து தாமோதரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள நுழைஞ்சு அவங்க ரைபிள்ஸையும் கன்னையும் எடுத்துக்கிறாரு. ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் மறுபடியும் ஒரு முறை உடற்பயிற்சி கூடத்துல சந்திக்கிறாங்க. தாமோதர், எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட ரைபிள்களோட சேர்த்து துப்பாக்கியும் வாள்களும் இருக்கு. சொல்லுங்க, எப்ப திட்டத்தை செயல்படுத்தலாம்? நாளைக்கு குயின் விக்டோரியா கார்லேஷனோட 7வது ஆண்டு நினைவு நாள். நமக்கு கிடைச்ச தகவல் படி கணேஷ் ஹிண்டில் இருக்கிற கவர்னரோட பங்களாவுக்கு கலந்துக்கிறதுக்காக வால்டர் ராண்ட் அங்க போறாரு. அந்த இடத்துக்கு நாமளும் போவோம். நாளைக்கு வால்டர் ராண்டுக்கு கடைசி இரவா தான் இருக்கும். தாமோதரன்னா உங்களோட திட்டம் என்ன? பாலகிருஷ்ணன் சொன்னது போல ராண்டு வர்றது 4 சக்கர குதிரை வண்டியில. நானும் பாலகிருஷ்ணாவும். தாமோதர் பிளானை எல்லாருக்கும் புரிய வச்சிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வால்டரோட 4 சக்கர குதிரை வண்டி கவர்னரோட பங்களா விட்டு கிளம்பின உடனே நான் என்ன சொல்லணும்னா, வண்டி கிளம்பிடுச்சு. வாங்க உறுதிமொழி எடுப்போம். வால்டர் ராண்ட், உன்னோட கதை முடிஞ்சது. பிளான் படி எல்லாரும் கணேஷ் கிண்ட் கவர்னர் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பங்களாக்கு போய் சேர்றாங்க. தீபாவளி மாதிரி விழா கோலமா இருந்தது. பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. பல பேர் அந்த வழியா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஷாஃபிகர் அண்ணன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு அவங்க பொசிஷனுக்கு போய் நிக்கிறாங்க. வாசுதேவும் மகாதேவும் கவர்னர் பங்களாக்கு எதிர்க்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாலகிருஷ்ணனும் தாமோதரனும் கொஞ்ச தூரம் தள்ளி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதோட ராண்டோட பக்கிக்காக காத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாசுதேவ் எதையோ பாக்குறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜனங்க வெளியே வர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. 4 சக்கர குதிரை வண்டி, இதுதான் ராண்டோட குதிரை வண்டின்னு நினைக்கிறேன். வண்டி கிளம்பிடுச்சு, வண்டி கிளம்பிடுச்சு. வாசுதேவோட குரலை கேட்டு தாமோதரனும் வாசுதேவனும் ஒருத்தருக்கு செய்கை காட்டிக்கிறாங்க. அந்த பக்கி முன்னாடி வந்த உடனே பாலகிருஷ்ணன் தன்னோட சட்டையில மறைச்சு வச்சிருந்த பிஸ்டலை எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா வேகமா பக்கி பின்னாடி ஏறி பக்கிக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ சுட்டு தள்ளிடுறாரு. சபாஷ் பாலகிருஷ்ணா, நீ ராண்ட கொன்னுட்ட. இனிமே அவனோட கொடுமையிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். அப்போ தாமோதருக்கு மறுபடியும் வாசுதேவரோட குரல் கேக்குது. வண்டி கிளம்பிடுச்சு, வண்டி கிளம்பிடுச்சு. மறுபடியுமா? இது என்ன கன்ஃபியூஷன்? வாசுதேவ ஐயா மறுபடியும் எதுக்கு தயாரா இருக்க சொன்னாரு? ஏன்னா பாலகிருஷ்ணா எந்த குதிரை வண்டியை சுட்டாரோ அந்த குதிரை வண்டியில வால்டர் ரன் இல்ல. அவரோட அசிஸ்டன்ட் லெப்டினன்ட் ஐயர்ஸ் இருந்தாரு. அவர் தான் சுடப்பட்டாரு. அப்ப அன்னைக்கு வால்டர் ராண்ட் தப்பிச்சிட்டாரா? இல்ல. அப்படின்னா அவர் எப்படி கொன்னாங்க? சொல்றேன். வாசுதேவ் முதல் பக்கில நடந்த தாக்குதலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு பின்னாடி 4 சக்கர பக்கி வர்றது தெரிய வந்துச்சு. பாலகிருஷ்ணன் சுட்ட முதல் குண்டோட சத்தத்தை கேட்டு அந்த பக்கில இருந்த ஒரு வெள்ளைக்கார ஆபீசர் கத்தி கத்தி கேக்குறாரு. டிரைவர், என்ன ஆச்சு? அங்க என்ன சத்தம்? அந்த வெள்ளைக்கார ஆபீசரை பார்த்து வாசுதேவ் ஆச்சரியப்படுறாரு. மகாதேவ், ராண்டி இந்த குதிரை வண்டியில இருக்காரு. தாமோதர் அண்ணன் கிட்ட இதை சொல்லியே ஆகணும். அதனால வாசுதேவ் மறுபடியும் ஒரு தடவை கத்துனாரு, கோந்தியார் வந்துட்டார், கோந்தியார் வந்துட்டார். அத தாமோதர் கேட்டுட்டாரு. என்ன மறுபடியுமா? அந்த குதிரை வண்டியில வால்டர் ராண்ட் இல்லையா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உன்னோட உயிர் போய் தான் ஆகணும் ராண்ட். தாமோதர் அவரோட பிஸ்டலை எடுத்து பக்கியோட பின்னாடியே ஓடி அந்த பக்கில ஏறி வால்டர் ராண்ட சுட்டு கொன்னுடுறாரு.
வால்டர் ராண்ட் ஹாஸ்பிட்டல்ல 12 நாளைக்கு அப்புறம் ஜூலை 3, 1897ல இறந்தாரு. ஆங்கிலேய அரசு இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் கோவப்பட்டுச்சு. அப்புறம் அவங்க நிறைய அப்பாவிகளை புடிச்சு ஜெயில அடைச்சிட்டாங்க. ராண்ட கொலை பண்ண மக்களை பிடிக்கிறதுக்காக ஆங்கிலேய அரசாங்கம் 20,000 ரூபாய் பரிசு கொடுக்கறத அறிவிச்சாங்க. அந்த சமயத்துல அந்த தொகை ரொம்ப அதிகம். கரெக்டா சன்ஸ்கிருதி? கரெக்ட். அந்த பரிசுக்கு ஆசைப்பட்டு சாப்பேக்கர் சகோதரர்களோட நண்பர்கள் கணேஷ் டிராவிட் அப்புறம் ராமச்சந்திர டிராவிட் இந்த 2 பேரும் தாமோதரரை பத்தி ஆங்கிலேயருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஆங்கிலேய அரசு தாமோதர மும்பைல புடிச்சிட்டாங்க. 1898 ஏப்ரல் 18ஆம் தேதி தாமோதர தூக்குல போட்டாங்க. 1898 டிசம்பர்ல பாலகிருஷ்ணனும் நிசாம் ராஜ்யத்தை சேர்ந்த காட்டுல பிடிபட்டாரு. 1899 பிப்ரவரி 8 திராவிட சகோதரர்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு தண்டனையா வாசுதேவ், மகாதேவ் அப்புறம் சாட்டேக்கு கொடுத்தாங்க. கணேஷ், ராமச்சந்திரா, இவங்க இங்க இருக்காங்க. இந்த ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் வாசுதேவனும் மகாதேவனும் பிடிபட்டாங்க. வாசுதேவ், மகாதேவ் அப்புறம் பாலகிருஷ்ணனுக்கு 1899 மே மாசம் தூக்குல போட்டாங்க. அப்புறம் சாட்டேக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னா அவர் ஒரு மைனர். ட்ரிஷ், பல்டி பாய், ஒரு தப்பு நடந்துருச்சு. இனிமே நானும் எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கு முயற்சி பண்றேன். சாப்பேக்கர் சகோதரர்கள் அப்புறம் அவங்களோட நண்பர்கள் மாதிரி பெருமையுடன் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ், ட்ரிஷ், பல்டி பாய், நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.